இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஒரு காணொளி பயங்கரமா பகிரப்பட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க பொய் புழுகினி வழக்கறிஞர் நெல்சன் வீட்டுல போய் அவங்க அம்மாவை எல்லாம் அடிச்சுட்டாங்க, அது நாம் தமிழர் கட்சிக்காக தான் போய் அடிச்சாங்க அப்படின்னு. இந்த காணொலிகளை பகிர்கிட்ட நான் பலமுறை சொல்லியிருக்கேன், முழு காணொலியா பகிருங்க அப்படின்னு. இது எதற்காக நடந்த சண்டை, என்ன பிரச்சனைன்னு தெரியாம நாம் தமிழர் கட்சி மேல வன்மத்தை கக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, நீங்க அந்த காணொலி பகிர்றப்போ அதை முழுமையா பகிரணும், முழுசா போடுங்க. இதுல நான் ஒரு காணொலியை போடுறேன், அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அப்புறமா நீங்க பரப்புங்க, சரியா? அவங்க எதுக்காக இங்க போய் சண்டை போடுறாங்கன்னு கேளுங்க. வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். எவனாவது வாய்க்கு வந்து பேசுறதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எங்க வீட்டுல வந்துட்டு சவுண்ட் எங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்களா? அந்த அம்மா சொல்லுது இல்ல, யாராவது அதை சாப்பிட்டு பிரச்சனை வந்து அவங்க வாய்மொழியா சொன்னாங்களா, அதுல இருந்துதான் நீ வழக்க தொடரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்தா அங்க நிக்கிறவங்க எங்க வீட்டுல வந்து நீங்க சத்தம் போடக்கூடாது மேடம்னு சொன்னதுல இருந்தா பிரச்சனை ஆரம்பிக்குது. திருந்துங்களா, எதுக்குடா நாம் தமிழர் கட்சி எதுக்குள்ள இழுக்கிறீங்க? அவரு அந்த யானை போகமா அப்படி என்னமோ அந்த கற்பனை செய்யறாரு, அதுக்குள்ள பிரச்சனை இது. அதை கொண்டு எதுக்குடா நாம் தமிழர் கட்சிக்குள்ள போடுறீங்க? அது நீங்க ராஜா பைரன் அந்த புழுகுனி நெல்சன் அப்படின்னு நீங்க போய் பார்த்தாலே அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு தெரியும். திருந்துங்கடா, இனியாவது திருந்துங்கடா. ஒரு கட்சி அவதூறு பரப்பணும்னா உண்மையா பரப்புங்க, தேவையில்லாம தனிப்பட்ட நபர்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை கட்சியில எதுக்கு கொண்டு வரீங்க? தற்குறிகளாவே இருக்காதீங்கடா, சிந்திங்கடா. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சட்டத்தை கையில எடுக்கிறது தப்பு, இந்த செயல் தப்பு. அதை ராஜபைரன்னா நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இதே மாதிரி செய்யக்கூடாது. எதுனாலும் நீங்க சட்டபூர்வமா தான் செஞ்சிருக்கணும். வீட்டுல போய் பிரச்சனை பண்றதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றவங்கள மாதிரி இல்லை, நீங்க உங்க தனிப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் ஏதானாலும் அதை ஏற்றுக்கிட முடியாது. அது தப்பு தான். ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்டு இது என்ன விடயம்னு நீங்க பகிர்றீங்கல்ல, நீங்க பகிரணும். அல்லாம நாம் தமிழர் கட்சியை நம்ம கேவலப்படுத்தணும்னு நினைச்சு இதே மாதிரி தனிப்பட்ட விடயங்கள் ஒரு தனி மனிதன் செய்யறதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. புரியுதா தற்குறிகளா? புரிஞ்சா சரி.